வணக்கம். இன்னைக்கு 27 ஏப்ரல் 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 20 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம 32,200 கால் ஆப்ஷன், 32,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 32,200 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரோபோ ட்ரேடிங்க்கு இன்னைக்கு 345 கிட்ட வந்தா பை, 295 கீழே செல்லு, 780 கிட்ட வந்தா செல்லு, 860 கிட்ட வந்தா பை. அதே போல் 32,200 புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 520 கிட்ட வந்தா செல்லு, 590 மேலே பை, 250 கிட்ட வந்தா பை, 200 கீழே செல்லு. இன்றைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதே மாதிரி சைட்வேஸ் தான் இருக்கும். அதனால் ஸ்கேல்பிங்க்கு எதுவும் எடுக்கல. எடுத்த பட்சத்தில் நான் சொல்கிறேன் திரும்ப. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 55 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து 32,300 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்காக 4 லாட் பை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பார்க்குறோம் நியூட்ரலில் இருக்குது. ரோபோலையும் 4 லாட் பை ஆகிருக்கு, நெஸ்ட்லையும் பை ஆகிருக்கு. இப்போதைக்கு நியூட்ரலில் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி 54 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு 455 போட்டிருந்தோம் 32,300 கால் ஆப்ஷனு. இப்போ பார்க்குறோம் 506, 507 இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 5,000 ரூபா இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சொத்த மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட்டே இல்லை சுத்தமாக. இதில் 5,000 வரதே பெரிய விஷயம். ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம், நெஸ்ட்டில் வரோம். 4,800 புக் ஆயிடுச்சு. பார்க்கலாம், இன்னும் 2-3 ட்ரேடு வருதான்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஏன்னா மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில். ஸோ வெயிட் பண்ணி பண்ணுறது தான் நல்லது. பார்ப்போம். 32,400 கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம் 4 லாட்டு. இப்போதைக்கு ப்ராஃபிட் ஒரு 5,800 இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி விட்டு தான் பண்ண வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லை இன்றைக்கி. ஸோ ஓவரால் வந்து ஒரு 6,000 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம் கரெக்டாக 11 மணி 56 நிமிஷம் ஆகுது. நம்ம 32,400 போட்டது வந்து ஒரு 4,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா 32,200 புட் ஆப்ஷனும் வந்து பை வந்திருக்கு. கால் ஆப்ஷனில் எதுவும் வரல. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சொத்தையாக தான் இருக்குது, ஒன்றும் மூமெண்ட் இல்லை. இதில் வந்து ஒரு 3,500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் இன்றைக்கி வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ 32,400 கால் ஆப்ஷனை ஸ்கொயர் ஆஃப் கிளிக் பண்ணி தட்டி விட்டுடலாம். போயிடுச்சு. கிளிக் பண்ண ஒரே செகண்டில் போயிடுச்சு. ஒரு 3,000 ப்ராஃபிட். ஓவரால் ஒரு 8,000 ப்ராஃபிட் இருக்குது. சரி, இந்த ரோபோ வந்து 32,200 புட் ஆப்ஷன் வந்து ரோபோ வந்து எடுத்திருக்கு, பை எடுத்திருக்கு. ஸோ அது இப்போ எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஆஸ் ஆஃப்னோ வந்து இன்றைக்கி வந்து 8,000 ப்ராஃபிட் இருக்குது. மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைம் வந்து கரெக்டாக 2 மணி 23 நிமிஷம் ஆகுது. இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து 32,200 புட் ஆப்ஷன் வந்து காத்தால பையில் இருந்தது, அப்படியே செல் ஆகிருக்கு. செல்லுலேருந்து இப்போ கீழே போயிட்டுருக்கு. நமக்கு இதில் எம்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் வந்து ஒரு 1,100 ரூபா கிட்ட மைனஸ் இருக்குது. அது ஒன்று தான் பொசிஷன் இருக்குது. இன்றைக்கி வேறு எதுவும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மணி 2:30 மணி ஆகிறதுனால இருக்கிற பொசிஷன் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துடலாம். ஒட்டு மொத்தமாக எஸ் கொடுத்துட்றோம். ரோபோலே ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 6,700 ரூபா வந்திருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.